Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 4 பயிற்சி 4.3ல 8ஆம் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஆங்கிள் CAB கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஆங்கிள் CAB = 25 டிகிரி. CAB எங்க இருக்கு? இந்த இருக்கு. இது எவ்வளவு டிகிரி கொடுத்திருக்காங்க? 25 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, 25 டிகிரி. CAB 25 டிகிரி எனில் BDC என்ன? BDC என்ன? இது என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க, அடுத்தது DBA. DBA இந்த ஆங்கிள் என்னன்னு கேக்குறாங்க. இதுவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து COB இதுவும் என்னன்னு கேக்குறாங்க. சென்டர் ஆங்கிள் என்னன்னு கேக்குறாங்க. 3 கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஆங்கிள் CAB = 25 டிகிரி. அப்ப நமக்கு BDC என்ன? BDC என்னன்னு பாரு. இப்ப இந்த சேம் சர்க்கம்ஃபரன்ஸ்ல இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கோ அதே ஆங்கிள் தான் இதுவும் இருக்கும். என்ன காரணம்? ஆங்கிள் இந்த சேம் செக்மெண்ட் அல்லது சேம் சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த வட்டத்தினுடைய ஒரே இதுல அமையக்கூடிய பரிதியில், வட்ட பரிதியில் அமையக்கூடிய கோணங்கள் என்னது? இது 25னா இதுவும் 25 தான். எந்த கோணம்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். இப்படி ஒரு வட்ட பரிதி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இதுல வரைகிற கோணங்கள், இது அரை வட்டம்னா செங்கோணம் ஆயிரும். இது அரை வட்டம் அப்படின்னு சொன்னா செங்கோணம் ஆயிரும். எல்லாமே 90 ஆயிரும். இப்ப இது அரை வட்டம் இல்லாம வேற ஒரு இதா இருக்குன்னா இதுல என்ன கோணம் இருக்கோ அதே கோணம் தான் எல்லாத்துக்கும் வரும். இது 40னா இதுவும் 40, இதுவும் 40. ஒரே வட்டப்பகுதியில் அமையக்கூடிய கோணங்கள் எல்லாமே சமம்ன்ற ஒரு தேற்றம் இருக்கு. ஓகே, அரை வட்டம்னா செங்கோணம், அரை வட்டத்தில் அமையக்கூடிய கோணம்னா செங்கோணம். இது ஒரு வட்டப்பகுதி. இந்த ACADன்ற வட்டப்பகுதியை பாருங்க. இந்த வட்டப்பகுதியில இது 25 டிகிரினா இதுவும் 25. அதே போல இந்த இடத்துல எந்த கோணம் நீ வரைஞ்சாலும் எல்லாமே 25 டிகிரி தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் CAB = ஆங்கிள் BDC. BDC = 25 டிகிரி. என்ன வரையலாம்? வட்டப்பகுதியில் அமையும் கோணங்கள், வட்டப்பகுதியில் அமையும் கோணங்கள் அப்படின்னு போட்டா போதும். சமம். ஓகே, இந்த வட்டப்பகுதி CADங்கிற வட்டப்பகுதியில இருக்க கோணம் சமம்னால இது 25னால இதுவும் என்ன வந்துருது? 25. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? DBA. DBA வேணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன்? இது ரெண்டு ஒரே வட்டப்பகுதியில இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ACPயும் இந்த DBAயும் ஒரே மாதிரி வட்டப்பகுதியில இருக்க. அப்ப இது என்ன கோணம் இருக்கும் அதே கோணம் தான் இதுவும் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணம் ACPயை எடுத்துக்கிறேன். எப்படி? முக்கோணம் ACPயில் இது 25, இது பார்த்தா அவங்களே செங்கோணம் கொடுத்துருக்காங்க. அப்ப இது 90. அப்ப இது எவ்வளவு இருக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ACP பிளஸ் ஆங்கிள் ACP பிளஸ் ஆங்கிள் CAP பிளஸ் ஆங்கிள் CPA = 180 டிகிரி. இந்த முக்கோணத்துல இந்த 3 கோணங்களையும் கூட்டினா 180. இது நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இது ACP தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பிளஸ் CAP எவ்வளவு? 25. CPA 90 = 180. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 115. இங்கிட்டு வந்துச்சுன்னா -115. ஸோ 65 டிகிரி. எவ்வளோ வரும்? 65 டிகிரி. இது 65னா இதுவும் அப்ப 65 டிகிரி. அப்ப ஆங்கிள் ACP = ஆங்கிள் என்ன கேட்டிருக்காங்க எனக்கு? DPA. DBA = 65 டிகிரி. இதுவும் வட்டப்பகுதியில் அமையும் கோணம். கோணங்கள் சமம். ஓகே, அப்ப
இது 65ன்னு ஆயிடும். இது 65னா இதுவும் 65. பாருங்க இந்த வட்டப்பரிதியில அமைகிற கோணம் ஒரே மாதிரி. இது 65, இதுவும் 65. இப்ப நம்ம என்ன கேட்கறாங்க, இந்த சென்ட்ரல் ஆங்கிள் சிஓபி கேட்கறாங்க. சிஓபி பாருங்க, ஆங்கிள் சிஓபினா இங்க இருக்க கோணம் உச்சி கோணம், இது மைய கோணம். உச்சி கோணம் 25 25 இருக்கு. அப்ப மைய கோணம் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 இன்ட்டு ஓகே சிஏபி that is equal to 2 இன்ட்டு 25 that is equal to 50 டிகிரி. இப்போ 3 ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஏசிபி, அடுத்து டிபிஏ, அடுத்து சிஓபி, 3மே கண்டுபிடிச்சாச்சு. ஏசிபி 65, டிபிஏ equal to 65 டிகிரி, பிடிசி angle BDC is equal to 25 டிகிரி, angle COB is equal to 50 டிகிரி. ஓகே, இது இது 3 ஆன்சர். அவங்க கேட்டிருக்க ஆங்கிள் இது 3மே ஓகேவா. வட்டப்பரிதியில் அமையும் கோணங்கள் சமம்ங்கிற கான்செப்டை வச்சு இது 25னா இது 25 போட்டோம். அடுத்து உச்சி கோணத்தை போல மைய கோணம் 2 மடங்கு இருக்கும், அதனால 2 × 25 50ன்னு போட்டாச்சு. ஓகே.